அத்தியாயம் 1. விவேக் மாருதி ஜென்னை 80இல் விரட்டி கொண்டிருக்க பக்கத்தில் உட்கார்ந்திருந்த விஷ்ணு கேட்டான். பாஸ், இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வெயிலில் காய போட்ட ரிப்பன் போல் கிடக்க விவேக் காரின் ஆக்சிலேட்டரை மிதிக்க ஸ்பீடோமீட்டரின் சிவப்பு முள் ஜிவ்வென்று 90ஐ தொட்டது. விவேக் விஷ்ணுவை அரை பார்வை பார்த்துவிட்டு புன்னகைத்தான். பிறகு மறுபடியும் ரோட்டில் கவனமானான். பாஸ், இந்த புன்னகை பாசையெல்லாம் ரூபலா மேடத்துக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் கார்ல ஏறி உட்காந்து அரை மணி நேரம் ஆச்சு. நாம எங்கே போறோம்னு இதுவரைக்கும் 11 தடவை கேட்டாச்சு. 11 தடவையும் நீங்க வாயை திறக்காம ஏதோ நாய்க்கு புற வீசுற மாதிரி ஒரு கால் புன்னகை அரை புன்னகை வீசிட்டு காரை விரட்றீங்க. இப்ப 12வது தடவையா கேக்குறேன். நாம இப்ப எங்க போறோம் பாஸ்? தோவா என்றான் விவேக். தோவா அப்படின்னா தொணக்காம வாடான்னு அர்த்தம். நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நீ கார்ல ஏறும்போதே சொல்லி இருக்க மாட்டேனா என்ன? அப்படின்னா இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. டேய் விஷ்ணு, 1 மணி நேரத்துக்கு முந்தி சிபிஐ டைரக்டர் மனோரஞ்சன் எனக்கு ஃபோன் பண்ணினார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது மணி சரியாய் 9. ஃபோனில் அவர் சொன்ன விஷயம் இதுதான். விவேக், நீங்களும் விஷ்ணுவும் சரியா 9:30 மணிக்கு உங்க கார்ல வீட்டை விட்டு புறப்படுங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் பயணம் பண்ணுங்க. 10 மணிக்கு ஹோட்டல் லீல் மஹாலை தாண்டி ரோட்டோரமாக இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் காரை நிறுத்திக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் செல்ஃபோனில் உங்களை காண்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு எங்கே போகணும்னு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ நாம் லீல் மஹால் ஹோட்டலை நெருங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இது திமிங்கலம் தான் பாஸ். திமிங்கலமா? ஆமாம் பாஸ், ஏதோ ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் விஷயம் என்னான்னு தெரிஞ்சிடும். கார் லீல் மஹாலை தாண்டியது. 100 மீட்டர் தூரத்திற்குள்ளாகவே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வர்ண குடைகளோடு தெரிந்தது. சூப்பர் என்றான் விஷ்ணு. டேய், அது ஒரு சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட். அதை போய் சூப்பர்னு சொல்றியே, அதை சூப்பர்னு யார் சொன்னாங்க பாஸ்? ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் காலேஜ் பஸ் நிக்குதே, அதை சொன்னேன். காலை பேப்பர்ல என்னோட கன்னி ராசிக்கு என்ன ராசி பலன் போட்டிருந்தாங்க தெரியுமா பாஸ்? சொல்லு. பெண்களால் ஆதாயம். விவேக் காரை அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி நிறுத்தினான். விஷ்ணு கண்ணாடியில் முகம் பார்த்து இடதுகை விரல்களால் தலையை வாரிவிட்டு கொண்டான். பாஸ், ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம். பப்ஸ்? நோ. பீஸா? ஒன்றும் வேண்டாம். வீட்டை விட்டு புறப்படும் போது தானே டிஃபன் சாப்பிட்டோம். எனக்கு பசிக்குது பாஸ். ஏண்டா, நீ 7 பூரி 2 கப் காப்பி சாப்பிட்டு இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகலையே. அதுக்குள்ள எப்படிடா பசிக்கும்? அது என்னவோ தெரியல பாஸ், 2 நாளா அகோர பசி. நேத்திக்கு பாருங்க பாஸ், ஹோட்டலில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வாஷ் பேஷனில் கை கழுவிட்டு இருக்கும்போதே பசி லேசாக வயிற்ற பராண்டுது. டேய், நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களை பார்க்கணும், அதுதானே? சேச்ச, உண்மையிலேயே பசி பாஸ். சரி, போயிட்டு வா. தேங்க்யூ பாஸ். விஷ்ணு சொல்லிக்கொண்டே காரினின்றும் இறங்கி ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தான். ரெஸ்டாரண்டில் எல்லா மேஜைகளிலும் கல்லூரி மாணவிகள். சலசலவென்ற பேச்சொலி. சுதா, வேண்டாம், இதோடு நிறுத்திக்க. இது 4வது பீஸா. இப்பவே நீ செம குண்டு. அப்புறம் உன்னோட அப்பாவும் அம்மாவும் உகாண்டாவுக்கு போக வேண்டி இருக்கும். அவங்க எதுக்கு உகாண்டாவுக்கு போகணும்? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க தான். நம்ம நாட்டில் தான் நீர் யானைகள் கிடையாதே. ஏய் பார்ட்டி இவள. விஷ்ணு 4-5 டேபிள்களை கடந்து வாஷ் பேஷனில் கை கழுவி கொண்டிருந்த ஒரு சுடிதாருக்கு முன்னால் போய் நின்றான். மனசுக்குள் ஒரு புது கவிதை பிறந்தது. சுடிதாருக்குள் ஒரு சூரியகாந்தி. எக்ஸ்கியூஸ் மீ, விஷ்ணு கூப்பிட அந்த பெண் பூ போட்ட சிறிய கர்ச்சீஃபால் வாயை ஒற்றிக்கொண்டே எஸ் என்றாள். பாலா நல்லா இருக்கானா? அந்த பெண்ணின் புருவங்கள் உயர்ந்தன. பாலாவா? யாரது? நீங்க பாலகிருஷ்ணனோட சிஸ்டர் குமுதா தானே? சாரி, நான் குமுதா கிடையாது. யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் பாலாவோட சிஸ்டர் குமுதா உங்க மாதிரியே பேரழகா இருப்பாங்க. அதுதான் ஏமாந்துட்டேன். ஆண்டவனின் படைப்பில்தான் எவ்வளவு வினோதம். விஷ்ணு
தோள்களை குலுக்கினான். அந்த பெண் முறைத்து கொண்டே போய்விட விஷ்ணு வாஷ்பேஷனின் தடுப்பு மறைவில் நின்று கொண்டு தன் செல்போனை உயிர்ப்பித்து பேசினான். பாஸ், நான் தான். சொல்லுடா. சிபிஐ டைரக்டர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துதா? இல்லை, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்றியா? பாஸ், நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே சாப்பிட வரலை, அதுதான் தெரியுமே. பார்க்க வேண்டியவங்களை எல்லாம் பார்த்துட்டு வா. நான் அதுக்காகவும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரல பாஸ். பின்ன எதுக்காகடா? பாஸ், எனக்கு கழுகு பார்வைன்னு ஒரு தடவை சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லாம என்ன இருக்கு? அதை மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிட்டேன் பாஸ். நம்ம கார் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வந்து நின்னதுமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டேன். டேபிள்ல உட்கார்ந்து எதையோ ஃபோக்கால குதறி கிளறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் உங்களையும் என்னையும் பார்த்ததும் முகம் இருண்டு போய் மெல்ல எழுந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த டாய்லெட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். அப்படியா? என்னோட 2 கண்களையும் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிடலாமா பாஸ்? யாரா அவன்? எப்படி இருந்தான்? தமிழ் சினிமாவில் பொன்னம்பலம்னு ஒரு வில்லன் நடிகர் வருவாரே, ஆமா, அவருக்கு தம்பி மாதிரி இருப்பான். ரோஸ் கலர்ல டிஷர்ட், கருப்பு ஜீன்ஸ் பேண்ட், மீசையும் தாடியும் இல்லாத முகம். அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா பாஸ். டாய்லெட்டுக்குள்ள போனவன் இன்னும் வெளியே வரல பாஸ். நாம இங்கிருந்து கிளம்பி போகிற வரைக்கும் டாய்லெட்டில் இருந்து வரமாட்டான். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? டாய்லெட்குள்ளேயே போய் அவனை மடக்க போறேன். எப்படி? ரீட்டா இருக்கும்போது என்ன கவலை பாஸ்? அது யாருடா ரீட்டா? என்னோட ரிவால்வருக்கு நான் வச்சிருக்கிற பேர் பாஸ். நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க பாஸ். உதவிக்கு நானும் வரட்டுமா? உன்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த சிறு நரியை மடக்க இந்த சிறு நரியே போதும் பாஸ். சிங்கம் எதுக்கு? சரி, பத்திரம். விஷ்ணு செல்போனை அணைத்து சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு இடுப்பின் இடது பக்கத்தில் இருந்த ரீட்டாவை தொட்டு பார்த்து கொண்டான். கல்லூரி மாணவிகள் சலசலவென்று பேசி சாப்பிட்டு கொண்டிருக்க விஷ்ணு டாய்லெட்டை நோக்கி போனான். ஜென்ஸ் என்று எழுதப்பட்டிருந்த கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அந்த ரோஸ் கலர் டிஷர்ட் பேர்வழி தன் அகலமான முதுகை காட்டிக்கொண்டு மூச்சா போய்க் கொண்டிருந்தான். விஷ்ணு அவனை நெருங்கி மெல்ல குரல் கொடுத்தான். உண்மையிலேயே இது கின்ன சாதனைதான். கடந்த 10 நிமிஷமா தொடர்ச்சியாய் மூச்சா போன ஆள் இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தன்தான். கின்னஸுக்கு அப்ளை பண்ணிட்டியா? இல்ல இனிமேதான் பண்ணணுமா? அவன் திரும்பாமல் அப்படியே நின்றிருந்தான். ஓ, நீ இன்னமும் மூச்சா போய்கிட்டு இருக்கியா? சரி, வேலையை முடி, அப்புறமா பேசிக்குவோம். விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் விருட்டென்று திரும்பி உலக்கை போல் இருந்த இடது கையால் விஷ்ணுவின் முகத்தில் இடியாய் ஒரு அடியை இறக்கினான். விஷ்ணு பொறி கலங்கி போய் பின்பக்கம் இருந்த வாஷ்பேஷனுக்கு போய் முட்டிக்கொண்டு கீழே விழுந்தான். கண்களுக்குள் இருட்டு பாய்ந்தது. இடுப்புக்கு கையை கொண்டு போய் ரீட்டாவை எடுக்க முயல அடிவயிற்றில் மூர்க்கமாய் பூட்ஸ் உதை விழுந்தது. விஷ்ணு எழ முயன்று முடியாமல் அப்படியே மடங்கி விழுந்து ஒரு அவசர மயக்கத்துக்கு போக ரோஸ் நிற டிஷர்ட் பேர்வழி விஷ்ணுவின் இடுப்பில் இருந்த ரிவால்வரை பறித்து எடுத்துக்கொண்டு வெளியே போவதற்காக டாய்லெட் கதவை திறந்தான். வெளியே விவேக் நின்றிருந்தான். அத்தியாயம் 2. ஒலிம்பிக் பிரஸ் மீட். பொன்னிற ஆங்கில எழுத்துக்கள் சிவப்பு வெல்வெட் துணியில் வீடியோ வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருக்க இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் ராஜவர்மா அரங்கில் நிரம்பியிருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சன்னமான குரலில் மைக்கில் பேசிக் கொண்டிருந்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் இந்திய வீரர்களையும் வீராங்கனைகளையும் பிரஸ் மீடியாவுக்கும் டிவி மீடியாவுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் வருக வருகவென்று வரவேற்று உள்ளம் மகிழ்கிறேன். ஒலிம்பிக் என்பது ஒரு விளையாட்டு போட்டி மட்டுமல்ல, ஒரு உன்னதமான திருவிழா. இந்த திருவிழாவில் பதக்கங்கள் பெறுவது என்பது பெருமைக்குரிய ஒன்று. 109 கோடி ஜனத்தொகை கொண்ட உலகத்திலேயே 2வது பெரிய ஜனநாயக நாடான நம் இந்தியா பதக்கங்கள் பெறுவதில் காலம் காலமாய் பின்தங்கியே வந்திருக்கிறது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். இந்த முறை எத்தன்ஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் நாம் பதக்கங்களை வாரிக்கொண்டு வரப்போகிறோம். முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு மூத்த நிருபர் ஒரு நமட்டு சிரிப்போடு எழுந்தார்.
கடந்த 12 வருஷங்களாய் இதே மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு சலிப்பை கொடுக்கவில்லையா? எல்லோரும் சிரிக்க ஒலிம்பிக் சங்க தலைவர் ராஜவர்மா அந்த சிரிப்பை கை அமர்த்தி அடக்கிவிட்டு பேச்சை தொடர்ந்தார். முன்பு நான் அப்படி பேசியது ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் இப்போது பேசிக்கொண்டிருப்பது சம்பிரதாய பேச்சல்ல. கடந்த 6 மாதங்களாய் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் நம் வீரர்களோடும் அவர்களுக்கு பயிற்சி தரும் கோச்சுகளோடும் கழித்து வீரர்களின் திறமையை பார்த்து வியந்து போனவன் நான். ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் நம் நாடு ஒரு பெருமைக்குரிய இடத்தில் இருக்கும் என்பது உறுதி. எவ்வளவு தங்கப்பதக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இன்னொரு நிருபர் எழுந்து கேட்டார். குறைந்தபட்சம் 5. இது பேராசை. கும்பலில் யாரோ ஒருவர் சொல்ல மீண்டும் கூட்டத்தில் சிரிப்பு சத்தம். ராஜவர்மா சிரிப்போசை தேயும் வரை காத்திருந்துவிட்டு பேச்சை தொடர்ந்தார். ஒலிம்பிக் போட்டி முடிந்ததும் இதேபோல் ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு செய்து அந்த 5 தங்கப் பதக்கங்களையும் உங்களுக்கு காட்டத்தான் போகிறேன். இப்போது கேலி பேசி சிரித்தவர்கள் எல்லாம் அப்போது கரவொலி எழுப்பி பாராட்டத்தான் போகிறீர்கள். எந்தெந்த போட்டிகளில் நமக்கு தங்கம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று நினைக்கிறீர்கள்? தடகள போட்டிகளிலும் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளிலும் தங்கம் கிடைக்க 99% வாய்ப்புள்ளது. தடகள போட்டிகளில் 100 மீட்டர், 400 மீட்டர், 1500 மீட்டர் பந்தயங்களில் நம்முடைய ஓட்டப்பந்தய வீராங்கனை கேரளாவை சேர்ந்த சில்பா நம்பியார் புயல் வேக திறமையை காட்ட இருக்கிறார். சென்ற வாரம் நடந்த பயிற்சி ஓட்டத்தில் சில்பா நம்பியார் 100 மீட்டர் தூரத்தை 9.45 வினாடிகளில் கடந்துள்ளார். இவர் மட்டுமே தங்கப் பதக்கங்களை தட்டி கொண்டு வருவார் என்று உறுதியாய் நம்பலாம். அடுத்தபடியாய் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பஞ்சாபை சேர்ந்த டாண்டன் மிக சிறந்த திறமைசாலியாய் உருவாகியுள்ளார். இவர் 2 பந்தயங்களில் தங்கம் பெறுவது சர்வ நிச்சயமான ஒன்று. ஹாக்கியில் நாம் தங்கம் வெல்ல முடியாது என்று நினைக்கிறீர்களா? ஹாக்கி போட்டியில் நாம் கடுமையாக போராடினால் மட்டுமே பதக்கம் பெறும் வாய்ப்பை நெருங்குவோம். இந்தியா விளையாடும் அணியில் உள்ள எல்லா நாடுகளும் ஹாக்கியில் பலம் பொருந்தியவை. ஒவ்வொரு லீக் ஆட்டத்தையும் நாம் ஃபைனல்ஸ் ஆட்டமாக நினைத்து விளையாட வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி விளையாடினால் மட்டுமே நம்முடைய பதக்க கனவு நனவாகும். பளு தூக்கும் போட்டியில் நம்முடைய பதக்க வாய்ப்பு எப்படி? மத்திய பிரதேசத்து வீரர் கஜோத் தங்கத்தை வென்றே காட்டுவேன் என்று சபதம் போட்டு பயிற்சி எடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் அவர் தங்கம் வாங்கியதை நாம் மறக்க முடியுமா என்ன? நம் இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் இந்தியாவில் இருக்கும் வரை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் போட்டிகள் நடக்கும் நாட்டுக்கு சென்றதுமே சோர்ந்து போய் விடுகிறார்கள். பளு தூக்கும் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு முதுகு வலியும், தடகள போட்டியில் ஓட இருப்பவர்களுக்கு குதிகால் வலியும் வருவது ஏன்? காரணம் அந்த நாட்டின் சீதோஷ்ண நிலையும் உணவு பழக்கங்களும் தான். இந்த தடவை அது மாதிரி நேராமல் பார்த்து கொள்வோம். நம்முடைய வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி பெற பத்திரிகை மீடியாவும் டிவி மீடியாவும் அவர்களை ஆரோக்கியமான முறையில் விமர்சனம் செய்ய வேண்டும். நம்முடைய வீரர்களை நாமே டிஸ்கரேஜ் செய்தால் அவர்கள் மனரீதியாய் பாதிக்கப்படுவார்கள். விளையாட்டு என்று வந்தாலே ஒருவருக்கு தோல்வியும் இன்னொருத்தருக்கு வெற்றியும் கிடைப்பது இயல்பு. நம்முடைய வீரர்கள் தோல்வியடைந்தால் அவர்களை பரிகாசம் செய்யாமல் இருந்தாலே போதும். இன்னும் அரை மணி நேரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் 59 வீரர்களும் 18 வீராங்கனைகளும் இந்த அரங்கில் உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுதல்களையும் வழங்க வேண்டும். ராஜவர்மா பேச்சை முடித்துக்கொண்டு தன்னுடைய நாற்காலிக்கு வந்து உட்கார்ந்தார். அடுத்தபடியாய் ஒலிம்பிக் சங்கத்தின் செயலாளர் அசோக்குமார் மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்தார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜவர்மாவுக்கு பின்னால் அவருடைய உதவியாளர் வந்து தயக்கமாய் நின்றார். சார், என்ன ராம், ஒரு தகவல் சார். சொல்லு. சில்பா நம்பியார் இன்னும் அரங்குக்கு வந்து சேரவில்லை. மற்ற வீரர் வீராங்கனைகள் வந்து விட்டார்களா? சில்பா நம்பியாரை தவிர எல்லோரும் வந்து விட்டார்கள். செல்போனில் அவரை
தொடர்பு கொண்டீர்களா? தொடர்பு கொண்டேன். நோ ரிப்ளே சார். நோ ரிப்ளே என்றால் இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாது என்று ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்கிறது. சரி, நீ போ, நான் அவரிடம் பேசிக்கொள்கிறேன். எஸ் சார். உதவியாளர் நகர்ந்து போனதும் ராஜவர்மா தன்னுடைய செல்போனை எடுத்து சில்பா நம்பியாரின் செல் எண்களை தொடர்பு கொண்டார். உடனே ஆங்கிலத்தில் ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டது. தற்சமயம் இந்த சந்தாதாரரை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. ராஜவர்மா முகம் இறுகினார். மேடைக்கு முன்புறம் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த சில்பா நம்பியாரின் கோச் கேசவமேனன் பார்வைக்கு கிடைக்க அவருடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டார் ராஜவர்மா. மெதுவான குரலில் பேசினார். மேனன், நான் ராஜவர்மா. சொல்லுங்கள் சார். இந்த அரங்கிற்கு ஷில்பா நம்பியாரை தவிர மற்ற வீரர்களும் வீராங்கனைகளும் வந்துவிட்டார்கள். அவள் ஏன் வரவில்லை? தெரியவில்லையே சார். அவளுடைய செல்போனை தொடர்பு கொண்டீர்களா? தொடர்பு கொண்டேன். செல்போனை ஆஃப் செய்து வைத்திருக்கிறாள். இந்த அரங்கம் முழுவதும் அவளுடைய வருகையை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நேரத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? என்ன பெண் சார்? ஷில்பா நம்பியார் இப்போ எங்கே இருப்பாள் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு செல்போன் நம்பரை தருகிறேன். அந்த நம்பருக்கு போன் செய்து பாருங்கள். நம்பர் சொல்லுங்கள். கேசவமேனன் நம்பர் சொல்ல அதை ஒரு தாளில் குறித்து கொண்ட ராஜவர்மா கேட்டார். இது யாருடைய நம்பர்? முரளிதரன். யார் அந்த முரளிதரன்? சில்பாவின் நாளைய கணவன், இன்றைய காதலன். ஓ, ஷில்பாவுக்கு காதல் விவகாரம் கூட உண்டா? கடந்த 6 மாதமாய்தான் இந்த காதல். ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்ததும் எல்லாரிடமும் சொல்லிக் கொள்ளலாம் என்று இப்போதைக்கு ரகசியமாய் வைத்திருக்கிறாள். அப்படியென்றால் நான் முரளிதரனின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேசுவது சரியாய் இருக்காது. நீங்களே பேசிவிடுங்கள் மேனன். இன்னும் 15 நிமிட நேரத்திற்குள் ஷில்பா நம்பியார் இந்த அரங்கில் இருக்க வேண்டும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் சார். நான் இப்போதே முரளிதரனின் செல்போன் மூலமாய் ஷில்பாவிடம் பேசிவிடுகிறேன். சொன்ன கேசவமேனன் ராஜவர்மாவின் இணைப்பை துண்டித்துக் கொண்டு முரளிதரனின் செல் நம்பரை டயல் செய்தார். மறுமுனையில் ரிங் போயிற்று. குரல் கேட்டது. முரளிதரன் ஸ்பீக்கிங். முரளிதரன், நான் கேசவமேனன் பேசுகிறேன். என்ன விஷயம் சார்? சில்பா அங்கே இருக்கிறாளா? ஆமாம் சார். அவளை பேச சொல். 5 வினாடிகளுக்கு பிறகு சில்பாவின் குரல் கேட்டது. குட் மார்னிங் சார். சில்பா, நீ இப்போ எங்கே இருக்க? ஹோட்டல் கிரீன்வேஸ் ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்டில் முரளிதரனோடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ மணி என்ன தெரியுமா? 10 சார். இன்னைக்கு ஒலிம்பிக் பிரஸ் மீட் இருக்கிறது. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். ஏன் வரலை? ஃபங்க்ஷன் 10:30 மணிக்கு தானே. இருந்தாலும் முன்கூட்டியே நீ வர வேண்டாமா? இங்கே உன்னை தவிர எல்லோரும் இருக்காங்க. 10:30 மணிக்கு வந்தா போதும்னு நினைச்சேன். சரி, நீ உடனே புறப்பட்டு வா. ஃபங்க்ஷன் இங்கே கமெண்ட்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ புறப்படுறேன் சார். இப்போ மணி 10:05. இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள நீ இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கணும். இருப்பேன் சார். லேட் பண்ணிடாத. ஒலிம்பிக் சங்க தலைவர் ராஜவர்மா உன் மேல ரொம்பவும் கோபத்துல இருக்காரு. ஷில்பா சிரித்தாள். என்னை பார்த்ததுமே அவரோட கோபம் போயிடும் சார். கேசவமேனன் செல்போனை அணைத்துவிட்டு மேடையில் இருந்த ராஜவர்மாவுக்கு தகவல் கொடுத்துவிட்டு காத்திருந்தார். நேரம் 10:10, 10:15, 10:20. ஷில்பா வரவில்லை. 10:25. கேசவமேனன் மறுபடியும் சில்பாவின் செல்போனுக்கும் முரளிதரனின் செல்போனுக்கும் டயல் செய்து பார்த்தார். தற்சமயம் சந்தாதாரரை தொடர்பு கொள்ள முடியாது என்கிற ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டது. நேரம் 10:30, 10:35, 10:40, 11. ஷில்பா வரவில்லை. ஃபங்க்ஷன் 11:30க்கு முடிந்து எல்லோரும் அரங்கை விட்டு வெளியேற ராஜவர்மா கோபத்தில் முகம் சிவக்க கேசவமேனனிடம் வந்தார். என்ன மேனன், ஷில்பா இப்படி செஞ்சிட்டாளே? 15 நிமிஷத்தில் வருகிறேன் என்று சொன்னவள் ஏன் வரவில்லை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஒலிம்பிக்கில் வெற்றி பெற போகிறோம் என்கிற ஆணவத்தில் அவளுக்கு திமிர் ஏறிவிட்டது. நல்ல பெண் சார். என்ன காரணத்தினாலோ அவளால் வர முடியாமல் போய்விட்டது. என்ன நல்ல பெண். லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி அவளை ஒலிம்பிக்கிற்கு தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். அவள் என்னடாவென்றால்
பிரஸ் மீட் இருப்பதையும் மறந்து காதலனோடு கூத்தடிக்க ஹோட்டலுக்கு போய்விட்டாள். நாளைக்கு பேப்பரில் என்ன செய்தி வரப்போகிறது தெரியுமா? ஒலிம்பிக் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை ஷில்பா புறக்கணித்தார். ராஜவர்மா கோபமாய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரங்கத்தின் நுழைவு வாசலில் அந்த போலீஸ் ஜீப் வேகமாய் வந்து நின்றது. அத்தியாயம் 3. டாய்லெட் வாசலில் விவேக்கை பார்த்ததுமே ரோஸ் கலர் டிஷர்ட் பேர்வழி தன் வலது பூட்ஸ் காலை குபீரென்று உயர்த்தி விவேக்கை உதைக்க முயல, விவேக் ஒரு மைக்ரோ வினாடி விலகி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவன் மேல் பாய்ந்தான். டிஷர்ட் பேர்வழி சுதாரிப்பதற்குள் அவனுடைய மூக்கு விவேக்கின் வலது முஷ்டியால் நொறுக்கப்பட்டு இரத்தத்தை கொட்டியது. விவேக்கின் இடது முஷ்டி அவனுடைய அடிவயிற்றில் கிட்னி இருந்த பகுதியை தாக்க அப்படியே வாஷ்பேஷனுக்கு கீழே மடங்கி விழுந்தான். விவேக் அவனுடைய வயிற்றின் மேல் காலை வைத்துக்கொண்டு தன் செல்போனை எடுத்து சில எண்களை தட்டிவிட்டு பேசினான். போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துவிட்டு விஷ்ணுவின் அருகே வந்து மண்டியிட்டு உட்கார்ந்து அவனுடைய கன்னத்தை தட்டினான். விஷ்ணு மெல்ல கண் விழித்த விஷ்ணு தன்னுடைய நெற்றியை 2 கைகளாலும் பற்றி கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். பாஸ், உனக்கு என்னடா பண்ணுது? கண்ணுல இன்னும் பூச்சி பறக்குது பாஸ். இடி மாதிரி என்ன அடி? என்னோட உடம்புக்குள்ள ஒரு பிரளயமே நடந்துருச்சு பாஸ். அவன் எங்கே பாஸ்? உங்களை பார்த்ததும் ஓடிட்டானா? கொஞ்சம் திரும்பி வாஷ் பேஷனுக்கு கீழே பாரு. விஷ்ணு பார்த்துவிட்டு ரத்தம் கசியும் உதட்டோடு விசில் அடித்தான். கவுந்துட்டானா? பாஸ்னா பாஸ் தான். ஆளை பாத்தீங்களா பாஸ்? காட்டெருமைக்கு பேண்ட்டும் ஷர்ட்டும் மாட்டிவிட்ட மாதிரி இருக்கு. கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தாச்சு. போலீஸ் இப்ப வந்துடுவாங்க. இவனை வெளியே இழுத்து போடு. பாஸ், ஒரு நிமிஷம், இவனோட பேண்ட்டையும் ஷர்ட்டையும் செக் பண்ணி பார்த்துடுறேன். விஷ்ணு சொல்லிக்கொண்டே அவனுடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து தேடினான். ஒரு சின்ன பளபளப்பான அட்டை பெட்டி கிடைத்தது. விஷ்ணு திறந்து பார்த்துவிட்டு விவேக்கை ஏறிட்டு மெல்ல புன்னகைத்தான். என்னடா சிரிக்கிற? பாஸ், இவன் மன்மதராசா. பாக்கெட்ல என்ன இருக்கு தெரியுமா? சொல்லு. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? காண்டம். அதே அது மட்டும் இருக்கா? இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. விஷ்ணு விழுந்து கிடந்தவனின் பாக்கெட்டுகளை துளாவினான். 2வது பாக்கெட்டில் கைக்கு கடினமாய் வட்டமாய் எதுவோ தட்டுப்பட்டது. வெளியே எடுத்தான். கண்களுக்குள் வியப்பு சுழன்றது. பாஸ், என்னடா? தங்க காசு பாஸ். என்னது தங்க காசா? கொண்டாடா பார்க்கலாம். விவேக் அதை வாங்கி பார்த்துவிட்டு விசில் அடித்தான். மை குட்னஸ், என்ன பாஸ் இது? தங்க காசு இல்லடா விஷ்ணு, தங்க பதக்கம். அதுவும் சாதாரண தங்க பதக்கம் கிடையாது, பின்ன ஒலிம்பிக் தங்க பதக்கம். என்ன பாஸ் சொல்றீங்க? நீயே பாருடா. விவேக் நீட்டிய தங்க பதக்கத்தை விஷ்ணு வாங்கி உற்று பார்த்தான். 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ் என்ற வார்த்தைகள் அந்த பதக்கத்தில் என்கிரேவ் செய்யப்பட்டிருந்தன. என்ன பாஸ், இவன் கிட்ட ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் இருக்கு. இவன் ஒலிம்பிக் அத்லெட்டிக்கா? ஏன் திருடனா இருக்க கூடாதா? விவேக் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே செல்போன் அழைத்தது. எடுத்து காதுக்கு பொருத்தினான். மறுமுனையில் சிபிஐ டைரக்டர் மனோரஞ்சன் பேசினார். மிஸ்டர் விவேக், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல. ஓகே, இப்ப நீங்க போக வேண்டிய இடம் எதுன்னு சொல்றேன். ப்ளீஸ் ஹியர் கேர்ஃபுல்லி. இப்ப நீங்க இருக்கிற இடத்திலிருந்து சரியா 5 கிலோமீட்டர் பயண தூரம் அம்மாசி குப்பம் என்கிற ஒரு இடம் வரும். தெரியும் சார், போர்டு பார்த்திருக்கேன். அந்த போர்டுக்கு வலது புறமாய் ஒரு சவுக்கு தோப்பு இருக்கும். அந்த தோப்புக்குள்ள போனா ஒரு பழைய பங்களா பார்வைக்கு கிடைக்கும். அங்கே உங்களை எதிர்பார்த்து ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் யாரு சார்? சாரி மிஸ்டர் விவேக், செல்போனில் சில விஷயங்களை பகிரங்கமாய் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய மேலதிகாரிகள் எனக்கிட்ட கட்டளை. அதேபோல் செல்போனில் ஒரே தடவையில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடக் கூடாது என்பதும் ஒரு கட்டளை. அதனால்தான் முதல் தடவை உங்களுக்கு போன் செய்த போதே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லவில்லை. சார் சொல்லுங்கள், சவுக்கு தோப்புக்குள் கார் போக பாதை இருக்கா? மண் பாதை இருக்கு. கொஞ்சம் சிரமப்பட்டு காரை ஓட்ட வேண்டி இருக்கும். சார், உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். உங்களுடைய செல்போன் அழைப்புக்காக நானும்
நானும் விஷ்ணுவும் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வாசலில் காத்திருந்த போது ரெஸ்டாரண்ட்டுக்குள் இருந்த ஒருவன் எங்களை பார்த்ததுமே மெல்ல நழுவி ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்புறம் இருந்த டாய்லெட்டுக்குள் போய் நுழைந்து கொண்டான். யாரவன்? தெரியவில்லை. மடக்கி விட்டீர்களா? மடக்கி விட்டோம். எங்களை அவன் தாக்க முயன்றான். பதிலுக்கு நாங்களும் தாக்கியதில் ஆள் இப்போது மயக்க நிலைமையில் இருக்கிறான். கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்து விட்டோம். போலீஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பேர்வழியை சோதித்து பார்த்ததில் ஒரு பிரமிப்பான விஷயம் கிடைச்சது சார். என்ன? 1980 மாஸ்கோவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தபோது வழங்கப்பட்ட ஒரு தங்க பதக்கம் அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்தது. என்னது? ஒலிம்பிக் தங்க பதக்கமா? ஆமாம் சார். விவேக், நீங்களும் விஷ்ணுவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய நிமிஷங்கள் ஆரம்பமாகிவிட்டது. சார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்களும் நானும் செல்போனில் பேசுவதை யாரோ ஒட்டு கேட்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் உடனடியாய் அம்மாசி குப்பம் சவுக்கு தோப்புக்கு போய் அங்கே பங்களாவில் இருக்கும் நபரை சந்தியுங்கள். உங்கள் குழப்பங்களுக்கு அங்கே தெளிவு கிடைக்கும். எஸ் சார். விவேக் செல்போனை அணைத்த வினாடி விஷ்ணு கூப்பிட்டான். பாஸ், இங்கே கொஞ்சம் வாங்க. என்னடா, கீழே விழுந்து கிடக்கிறவனோட முகத்தை கொஞ்சம் உத்து பாருங்க. ஏன், பழக்கப்பட்ட முகமாய் தெரியுதா? அது இல்ல பாஸ், நீங்க ஒரு நிமிஷம் உத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். விவேக் உற்று பார்த்தான். அட என்றான். அத்தியாயம் 4. போலீஸ் ஜீப்பை பார்த்ததுமே ராஜவர்மாவும் கேசவமேனனும் குழப்ப முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு வாசலை நோக்கி போனார்கள். பிரசன்னகுமார் என்ற நேம் பேட்ச் குத்திய இன்ஸ்பெக்டர் தொப்பியை கலற்றி கக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களை நெருங்கினார். மிஸ்டர் ராஜவர்மா, மைசெல்ஃப் மிஸ்டர் கேசவமேனன், நான் தான். நீங்கள் இருவரும் உடனே புறப்பட்டு ஜாஸ்மின் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கா? எதற்கு? முரளிதரன் என்பவர் உடம்பில் படுகாயங்களோடு அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். 1 மணி நேரத்துக்கு முன்பு ஹைவேஸ் ரோட்டின் ஓரத்தில் சுயநினைவு இல்லாமல் கிடந்த அவரை யாரோ சிலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள். நான் உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் போன சிறிது நேரத்துக்குள்ளாகவே அவருக்கு சுயநினைவு வந்து பேசினார். அவரும் அவருடைய காதலி ஷில்பாவும் ஹோட்டல் கிரீன்வேஸில் இருந்து புறப்பட்டு காரில் பிரஸ் மீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது வழியில் 2 பேர் காரை நிறுத்தி முரளிதரனை வெளியே இழுத்து போட்டு கத்தியால் குத்தியும் தடியால் அடித்தும் படுகாயப்படுத்தியுள்ளார்கள். அவர் இறந்து விட்டதாக நினைத்து ஷில்பாவை காரோடு கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். கேசவமேனன் பதட்டமானார். முரளிதரனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இரத்த சேதம் அதிகம். இதுவரைக்கும் 2 யூனிட் ரத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜவர்மாவிடமும் கேசவமேனனிடமும் நான் பேச வேண்டும் என்று அவர் சொன்னதால் உடனே உங்களை பார்க்க வந்தேன். புறப்படலாமா? 3 பேரும் புறப்பட்டார்கள். ஜீப்பில் போகும்போது ராஜவர்மா கவலையான குரலில் கேட்டார். ஷில்பாவை கடத்தி கொண்டு போனவர்கள் யார் என்று தெரிந்ததா இன்ஸ்பெக்டர்? அவர்கள் யார் என்பதை முரளிதரனால் சொல்ல முடியவில்லை. அவரை கண்மூடித்தனமாய் தாக்கிய 2 பேரும் முகங்களை கருப்பு துணியால் மூடியிருந்ததாக முரளிதரன் சொன்னார். ஷில்பாவை கடத்தி கொண்டு போனவர்களை கண்டுபிடிக்க 2 சிறப்பு போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையை அவர்கள் தாண்ட முடியாதபடிக்கு எல்லா செக் போஸ்டுகளையும் சீல் வைத்துள்ளோம். எப்படியும் இன்று மாலைக்குள் கடத்தல் பேர் வழிகளை கண்டுபிடித்து விடுவோம். ஜீப் வேகம் எடுத்து ஜாஸ்மின் ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிற்று. 2 நிமிஷங்கள் மௌனமாய் வந்த இன்ஸ்பெக்டர் பிரசன்னகுமார் ராஜவர்மாவிடம் கேட்டார். ஷில்பாவை யார் கடத்தி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ராஜவர்மா மெல்ல தலையை ஆட்டி தோள்களை குலுக்கினார். இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது இன்ஸ்பெக்டர். காரணம், ஷில்பா ஒரு நல்ல பெண். அவளுக்கு எதிரிகளே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. சாரி மிஸ்டர் ராஜவர்மா, பொதுவாக நல்லவர்களுக்குத்தான் எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். எனக்கு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் வீரர் வீராங்கனைகளின் பட்டியல் வேண்டும். எதற்கு? வீரர் வீராங்கனைகளின் கடந்த கால பிளாஷ்பேக்கை கொஞ்சம் கிளறி பார்த்தால் ஏதாவது
ஏதாவது தகவல் கிடைக்கலாம். ஜாஸ்மின் ஹாஸ்பிட்டல் வந்தது. ஜீப்பை 4 வீலர்ஸ் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு 3 பேரும் உள்ளே போனார்கள். ஐசி யூனிட் இருந்த 2வது மாடியில் முதல் அறை. உடம்பின் 70% பேண்டேஜ் கட்டோடு தெரிய முரளிதரன் உயர்த்தி போட்ட கட்டிலில் கண்மூடி தெரிந்தான். நர்ஸ் ஒருத்தி டியூப் வழியாக பயணிக்கும் ரத்தத்தையும் குளுக்கோஸையும் சரிபார்த்து கொண்டிருந்தாள். இன்ஸ்பெக்டர் கேட்டார், என்ன சிஸ்டர், முரளிதரனுக்கு கான்சியஸ் இருக்கா இல்ல மறுபடியும் போயிருச்சா? கான்சியஸ் இருக்கு சார். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கண் விழிச்சு பார்த்தார். சொன்ன நர்ஸ் முரளிதரனுக்கு பக்கத்தில் போய் நின்று குரல் கொடுத்தாள். முரளிதரன். முரளிதரனின் கண்கள் மெல்ல பிரிந்தன. இன்ஸ்பெக்டர், ராஜவர்மா, கேசவமேனன் 3 பேரும் அவனுடைய பார்வையில் படும்படியாக பக்கத்தில் போய் நின்று கொண்டார்கள். முரளிதரனுக்கு ராஜவர்மாவையும் கேசவமேனனையும் பார்த்ததும் உதடுகள் துடித்தது. தொண்டையிலிருந்து ஒரு விம்மல் புறப்பட கண்களில் நீர் கட்டியது. குரல் குளறியது. சார், நானும் சில்பாவும் ஒலிம்பிக் பிரஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டு வந்துட்டு இருந்தோம். வழியில் யாரோ 2 பேர். ராஜவர்மா கையமர்த்தினார். நீங்க சிரமப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம் முரளிதரன். இன்ஸ்பெக்டரே எல்லாத்தையும் சொல்லிட்டார். சார், அந்த 2 பேரும் முகத்துக்கு கருப்பு துணி கட்டியிருந்தாங்க. ஒருத்தன் உயரமாகவும் இன்னொருத்தன் குண்டாகவும் இருந்தான். என்னை வெளியே இழுத்து போட்டு கத்தியால சரமாரியா குத்தி இன்ஸ்பெக்டரின் செல்போன் ஒலித்தது. அவர் அறையின் மூளைக்கு போய் செல்போனை எடுத்து காதுக்கு பொருத்தி மெல்லிய குரலில் பேசினார். யாரு? இன்ஸ்பெக்டர், இந்த ஹாஸ்பிட்டலோட புகார் பெட்டியில் முரளிதரனின் பெயரில் ஒரு கடிதம் இருக்கிறது. எடுத்து படியுங்கள். இன்ஸ்பெக்டர் மேற்கொண்டு பேசும் முன்பு செல்போனின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட அவர் அறையினின்றும் வேகமாய் வெளிப்பட்டு ரிசப்ஷனை நோக்கி போனார். கவுண்டரில் இருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டார், இங்கே புகார் பெட்டி எங்கே இருக்கிறது? கவுண்டருக்கு இடது பக்கம் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியை காட்டினாள் ரிசப்ஷனிஸ்ட். அந்த பெட்டியின் சாவி யாரிடம் இருக்கிறது? என்னிடம். திறங்கள். அவள் தயங்கினாள். டாக்டரின் அனுமதி இல்லாமல். டாக்டரிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன். முதலில் சாவியை கொடுங்கள். அவருடைய பதட்டத்தையும் அவசரத்தையும் உணர்ந்த ரிசப்ஷனிஸ்ட் சாவியை எடுத்து கொடுக்க இன்ஸ்பெக்டர் பிரசன்னகுமார் அதை வாங்கி கொண்டு புகார் பெட்டியை நோக்கி போனார். பெட்டியின் பூட்டுக்கு தன் கையில் இருந்த சாவியால் விடுதலை கொடுத்தவர் அதன் சிறிய கதவை திறந்தார். உள்ளே 15க்கும் மேற்பட்ட கடிதங்கள் தெரிய அதை கொத்தாக அள்ளி பக்கத்தில் இருந்த மேஜையின் மேல் பரப்பினார். முரளிதரனின் பெயர் இருந்த கடிதத்தை தேடினார். கிடைத்தது. கவரின் வாயை திறந்தார். உள்ளே டிஷ்யூ பேப்பரில் பிரிண்ட் அவுட் செய்யப்பட்ட ஒரு கடிதம். ஆர்வமாய் படிக்க முயன்றவரின் முகம் மாறியது. கடித வரிகள் வேறு ஏதோ மொழியில் இருந்தது. இது என்ன மொழி? பிரசன்னகுமார் உற்று பார்த்தார். மொழி பிடிபடவில்லை. கடிதத்தின் பின்பக்கத்தை புரட்டி பார்த்தார். ஒரு ஓவியம் தெரிந்தது. தோள்பட்டையில் ரெக்கைகள் முளைத்த ஒரு பெண் தேவதையின் படம். என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது பிரச்சனையா? செல்போனில் பேசிவிட்டு அவசரமாய் வெளியே வந்தீர்கள். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் விஷயத்தை சொல்லி தன் கையில் வைத்திருந்த கடிதத்தை ராஜவர்மாவிடம் நீட்டினார். அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு சொன்னார், இன்ஸ்பெக்டர், இது கிரேக்க மொழி. கடிதத்தின் பின்புறம் இருக்கிற தேவதை கிரேக்கர்களின் புனித தேவதை படம். இந்த தேவதையின் பெயர் நைக். ஒலிம்பிக் பதக்கங்களில் இந்த தேவதையின் உருவம்தான் பதிக்கப்பட்டிருக்கும்.